வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட்டும் முட்டையும் இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இன்றைக்கி ப்ரெட் ஆம்லேட் தான் பண்ண போகிறேன்னு. அதில் வந்து இன்றைக்கி நான் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் ஸ்வீட் ப்ரெட் ஆம்லேட் பண்ணலான் இருக்கேன். எந்த காரமும் சேர்க்காம ஸ்வீட் மட்டும் வச்சு எப்படி பண்ணதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய பசங்களாக இருந்தால் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. சின்ன பசங்களாக இருந்தால் 1 மட்டும் போதும் இந்த இதுக்கு. முட்டையை சொன்னேன். இப்போது 2 முட்டைக்கு வந்து நான் ஒரு சின்ன டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு வந்து இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பால் சேர்த்ததுக்கப்புறம் அதுலேயே வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னா வந்து ஏலக்காய் இருக்குல்ல, அதை வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லார் வீட்லேயும் இருக்காது. ஏலக்காய் வந்து நல்ல வாசனை கொடுக்கும். அந்த முட்டை வாசனையும் பால் வாசனையும் குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில குழந்தைங்க வந்து பால் சாப்பிட மாட்டாங்க, நம்ம டிப் பண்ணி தந்துடலாம். அந்த மாதிரி பால் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது ஈஸியான மெத்தடு. முட்டையும் ஒரு சில குழந்தைங்க வந்து ப்ரெட்டில் வச்சு சாப்பிட மாட்டாங்க. இது வந்து டக்குன்னு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம், இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட கட்டி கொடுத்துடலாம். இப்போ வந்து இது ஒரு பீட்டரை வச்சு நல்லா சர்க்கரை பால் முட்டை எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட விஸ்க் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணால் நல்லா கரைஞ்சிடும் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பீட் பண்ணதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ப்ரெட்டை எடுத்துக்கலாம். ப்ரெட்டில் வந்து இப்போ ஜாம் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம எப்போயுமே ஜாம் அப்ளை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்போம்ல, அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நிறையா நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா கூட நீங்கள் எப்படி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ, எத்தனை ப்ரெட் இந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிப் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயும் போல் பசங்களுக்கு ஜாம் தடவி கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம வந்து இப்போ ஜாம் தடவி க்ளோஸ் பண்ணிடலாம் ப்ரெட் எல்லாத்தையும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாத்திரம் வந்து தோசை சட்டி வைப்பீங்களோ இல்லை சப்பாத்தி சட்டியோ உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியல உங்கள் வீட்டில் ப்ரெட்டுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச தவாவை வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது தவாவில் பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம வந்து எக்கு இது ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, எக்கு பால், அதில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஜாம் தடவி வச்சுருந்த ப்ரெட்டை டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கலாம். அப்படியே இப்போது அதுலேயே வந்து அப்படியே லைட்டாக கொஞ்சம் மேலே ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணால் போதும். ரொம்ப ஊற்றிட்டா ரொம்ப தண்ணியாக கீழே வந்த மாதிரி இருக்கும். இப்போது அப்படியே வந்து இன்னொரு சைடு மெதுவாக திருப்பி போட்டுடலாம். மெதுவாக திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வந்து லைட்டாக விடுங்க. இப்போது திரும்பவும் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்காங்க இந்த டயத்தில். ஏன்னா வந்து ப்ரெட்டு முட்டை பாலுங்கிறதுனால டக்குன்னு கருப்பாயிடும். அதனால் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக இருக்க மாதிரி குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஸ்வீட் ப்ரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட ஸ்வீட் ப்ரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஜாமும் அந்த எக்கு பால் எல்லாமே சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்வீட் பிரெட் ஆம்லேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்நாக்ஸ், இல்லைன்னா வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட கொடுக்கலாம். இது வந்து குயிக்காக டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.